ஆகணும்ப்பா. நீ தப்பா எடுத்துக்குவியா எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம் கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்க வீட்டோட மாப்பிள்ளையே வந்திருக்கணும். உனக்கு சம்மதம் தானே? என்ன சொல்றீங்க? வீட்டோட மாப்பிள்ளையாவா? ஆ ஆமாப்பா. இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலை. நீ என்னதான் இருந்தாலும் நம்ம கம்பெனியில் தானே வேலை செய்கிற. நீ நம்ம வீட்லேயே இருந்துட்டீன்னா உனக்கு இன்னும் வசதியாக போயிடும். அப்படியே கொஞ்ச நாள் போக போக நீயும் பிஸ்னஸை பார்த்துக்கலாம்ல. அதுக்காக தான் உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறோம். என்னை மன்னிச்சிடுங்க சார். கஷ்டமோ நஷ்டமோ என் காசுல என் சம்பளத்தில் என்ன அனுசரித்து வாழ்கிற பொண்ணை தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் காசுக்காக உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வந்து இருந்தனாலும் இந்த வீட்டில் எனக்கு தொட்டதும் 90க்கும் உறுத்தலாகவே இருக்கும். என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா தேவா மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இல்லை